கிராமத்துக்கு நடந்தது என்ன? புனர் நிர்மாண பணிகள் நிறைவடைந்த போதிலும் மக்களின் பயன்பாடின்றி பச்சை காடாக காட்சியளிக்கும் தோட்ட வைத்தியசாலையின் தற்போதைய நிலையே இது. வெள்ளாந்துர கிராமத்தில் வாழும் சுமார் 5000 பேரின் மருத்துவ தேவைக்காக ரத்தினபுரி கஹவத்த வெள்ளாந்துர பகுதியில் தோட்ட வைத்தியசாலை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது. குறித்த வைத்தியசாலை கடந்த 2021ஆம் ஆண்டு சப்ரகமோ மாகாண சபையின் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மீள திறந்து வைக்கப்பட்டது. எனினும் தற்போது குறித்த வைத்தியசாலை இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இந்த ஆஸ்பத்திரியில் தான் பிறந்து வளர்ந்தோம். இன்னும் வேலை முடியலை. நாங்கள் காவத்தைக்கு ரத்னபுரைக்கு வெள்ளந்துறைக்கு தான் போகிறோம் மருந்து எடுக்க. வீட்டில் வந்து இப்போ ஒரு 10-12 வருஷமாக அப்படியே பாலணி தான் கிடையாது. இப்படியும் ஒரு 5000 பேருக்கு மேலே இங்கே இருக்காங்க. அப்போ இங்கேருந்து டவுனுக்கு போகிறதுக்கும் தூரம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகணும், 5-6 கிலோமீட்டர் போகணும் டவுனுக்கு. 2021 இதில் வேலைகள் துவங்கினாங்க. 6 மாதம் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு வேலை திட்டத்தை முடிக்கிறாங்க, திருப்பி அப்படியே போடுறாங்க. இதுக்கு செலவு பண்ண தொகைக்கு பார்த்தா இதை சரி பண்ணியிருந்தால் இந்த நேரம் இப்போ ஒரு 2 வருஷமாக இருக்கும் ஓப்பன் பண்ணி இந்த நேரம் இங்கே வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு போய்கிட்டு. காடு மண்டி கிடக்கும் இந்த தோட்ட வைத்தியசாலையை உரிய முறையில் பராமரித்திருந்தால் இன்றளவும் சிறப்பாக இயங்கியிருக்கும் அல்லவா? அடிப்படை வசதிகளற்ற இந்த கட்டடத்தின் குறைநிறைகளை கண்டறிந்து உரியவர்கள் இனியேனும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வெள்ளாந்துர மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். கிராமத்துக்கு நடந்தது என்ன?